வணக்கம். சொத்து பிரச்சனைன்னு வந்துட்டா போதும், குடும்பமே ரெண்டாயிடும் இல்லையா? ஆனா கரெக்டான சட்ட விவரம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம உரிமையை யாருமே பறிக்க முடியாது. வாங்க, இந்த ரொம்பவே சிக்கலான விஷயத்த நாம ஒன்னா சேர்ந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கேள்வி எத்தனையோ குடும்பங்களோட தூக்கத்தையே கெடுத்திருக்கு. இது வெறும் மண்ணுக்கான சண்டை இல்லைங்க. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம சொந்த பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நாம இமோஷனல் ஆகாம சட்டப்படி இதை எப்படி டீல் பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி சொத்து பிரிவினை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். இதுல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் விஷயம் என்ன தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் தெரியுமா? நம்ம நாட்டுல சொத்துரிமை சட்டம் எல்லா மதத்துக்கும் ஒண்ணு கிடையாது. ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு வேறொரு சட்டம். இதனால உங்க மதம் என்னவோ அதை பொறுத்து தான் உங்க பங்கு எவ்வளோன்னு முடிவாகும். இதுல நீங்க தெளிவா இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய சொத்து கூட கைவிட்டு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்க ஷேர் என்னன்னு சட்டப்படி கரெக்டா தெரிஞ்சுக்கிறது தான். ஒருவேளை யாராவது உங்களை ஏமாத்தி ஒரு போலி டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ போய் அதை கேன்சல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சிவில் கோர்ட்டுக்கு போறது மட்டும்தான். அங்க போய் தான் அந்த டாக்குமெண்ட் செல்லாதுன்னு நாம நிரூபிக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்க போற ரெண்டாவது பகுதி உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம். ஒரு சொத்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகணும்னா அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. அதுல உங்க சொத்து எந்த வழியில வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, வித்தியாசம் எவ்வளவு கிளியரா தெரியுது பாத்தீங்களா? லெஃப்ட் சைடுல ஒருத்தர் உயில் எழுதிட்டா சொத்து யாருக்கு போகணும்னு ரொம்ப தெளிவா முடிவாயிடும், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ரைட் சைடுல பாருங்க, உயில் இல்லனா அங்கதான் எல்லா குழப்பமும் ஆரம்பிக்குது. சட்டமும் சண்டையும் இங்கதான் உள்ள வரும். நம்ம ஊர்ல நடக்கிற முக்கால்வாசி குடும்ப சண்டைக்கு இதுதான் காரணம். இது நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு மோசடி. ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படின்னா, அப்பா அம்மா உயில் எழுதாம இறந்துட்டாங்கன்னு வைங்க. 4 பிள்ளைகள்ல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாரு, மற்ற 3 பேர் பேரையும் மறைச்சிட்டு நான் தான் ஒரே வாரிசுன்னு சொல்லி ஒரு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாரு. அதை வச்சு மொத்த சொத்தையும் அவர பேர்ல மாத்திடுவாரு. பாவம், மற்றவங்களுக்கு விஷயம் தெரிய வரும்போது காலம் கடந்திருக்கும். அதனால உங்க குடும்பத்துல இப்படி நடக்காம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. பட்டா. இந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சென்ட் நிலத்தை கூட வாங்கவோ விற்கவோ முடியாதுங்க. பட்டானா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த நிலம் உங்க கண்ட்ரோல்ல, உங்க அனுபவத்துல இருக்குன்னு கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு ரெக்கார்ட் தான் அது. இன்னைக்கு நிலைமைக்கு உங்க பேர்ல பட்டா இல்லாம நீங்க அந்த சொத்தை விற்க முடியாது, யாருக்கும் செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கவும் முடியாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே முதல்ல பட்டா மாத்திட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பட்டா ஒரு அடிப்படை ஆவணம். இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. நத்தம் புறம்போக்குன்னு சொல்ற சில வகை நிலங்கள்ல நீங்க ரொம்ப வருஷமா வீடு கட்டி குடியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு பட்டா கொடுப்பாங்க இல்லையா? அந்த பட்டாவே உங்களுக்கு டைட்டில் டீட் மாதிரி. அதாவது அந்த இடத்துக்கு நீங்க தான் முழு உரிமையாளர்னு சொல்ற பத்திரம் மாதிரி அது ஆக்டிவேட் ஆகிடும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, இதுவரைக்கும் நாம தியரி பார்த்தோம். இப்ப நாம பிராக்டிக்கலா சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது நிஜ வாழ்க்கையில மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதுக்கு சட்டம் மூலமா என்ன தீர்வு கிடைச்சதுன்னு சில கேஸ் ஸ்டடிஸ் மூலமா புரிஞ்சுக்கலாம். வேலூரை சேர்ந்த பாலாஜிக்கு நடந்த பிரச்சனை இது. கிராமம் நகரம்னு வித்தியாசம் இல்லாம எல்லா இடத்துலயும் இது நடக்குது. யோசிச்சு பாருங்க, உங்க நிலத்துக்கு போற ஒரே பாதையை யாராவது மறிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம நிலைமையே கஷ்டமாயிடும் இல்லையா? இதுக்கு சட்டத்துல என்ன வழி இருக்கு? இதுக்கான வழிமுறை ரொம்பவே சிம்பிள் அண்ட் கிளியர். முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்டிஓ, பிடபிள்யூடின்னு சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க. சும்மா கொடுத்துட்டு வராதீங்க, அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் சீல் வாங்கணும். இல்லைன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பின ரெசிப்டையாவது பத்திரமா வச்சுக்கணும். 1 மாசம் ஆகியும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா, அப்போ நீங்க நேரடியா ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். நீங்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட போனதுக்கான அந்த ஆதாரத்தை காட்டினா போதும், கோர்ட் உடனே ஆக்ஷன் எடுக்கும். சிவகங்கையை சேர்ந்த பீர் பஷீர் அகமது, இவரோட நிலைமையை கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே சேர்ந்து இவங்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு சொத்தை பங்கு போட்டுக்கிட்டாங்க. இப்படி நடக்கும்போது நமக்கு என்ன பண்றதுன்னே புரியாது இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, சட்டத்துல இதுக்கும் தீர்வு இருக்கு. இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு நீங்க சிவில் கோர்ட்ல ஒரு பாகப்பிரிவினை வழக்கு போடுறது தான். ஐயோ, இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சே, இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்க பரம்பரை சொத்துல உங்க பங்கை கேட்கறதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ் போட கையில காசு இல்லைன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற சட்ட சேவைகள் ஆணையம் உங்களுக்கு இலவசமாவே வக்கீல் வச்சு கொடுப்பாங்க. உங்க உரிமையை மட்டும் எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. செங்கல்பட்டு முருகேசன் சந்திக்கிற இந்த பிரச்சனை நம்மில் பலருக்கும் நடந்திருக்கும். பட்டா பெயர் மாத்த அப்ளை பண்ணி கோர்ட்லே ஆர்டர் வாங்கிட்டு போனாலும் ஆஃபீஸருங்க நம்ம வேலையை முடிக்காம 1 வருஷமா எழுத்தடிச்சாங்கன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும், விரக்தி ஆயிடும் இல்லையா?
இந்த மாதிரி நேரத்துல நம்ம கையில 2 பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இருக்கு. முதல் வெப்பன் ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். என் பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் இவ்வளோ தாமதம் பண்றீங்கன்னு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்க. பாதி நேரம் இதுலயே வேலை நடந்துடும். அப்படியே நடக்கலையா அடுத்த வெப்பன் எடுங்க. அதுதான் எக்ஸிகியூஷன் பெட்டிஷன். உங்க கையில இருக்கிற கோர்ட் ஆர்டரை வச்சு ஹைகோர்ட்ல இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணா போதும். சம்பந்தப்பட்ட அதிகாரி கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும். உங்க வேலையை முடிச்சு கொடுத்தே ஆகணும். சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரை நாம பார்த்த விஷயங்களை வச்சு உங்க உரிமைய எப்படி நிலைநாட்டுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். பாக பிரிவினை வழக்கு, அதாவது பார்ட்டிஷன் சூட். சிம்பிளா சொல்லணும்னா, குடும்பத்துக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வர முடியலனா நாம கோர்ட்டுக்கு போய் எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுங்கன்னு கேக்குற கேஸ் தான் இது. ஆனா இங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக பிரிவினை வழக்குல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துட்டா மட்டும் போதாது. அது பாதி வெற்றிதான். அந்த தீர்ப்பை அமல்படுத்தணும் இல்லையா? சொத்தை அளந்து பிரிச்சு உங்க கைக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு நீங்க தனியா ஒரு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியே ஆகணும். இதை மட்டும் நீங்க பண்ணலனா உங்க கையில தீர்ப்பு பேப்பர் தான் இருக்கும், சொத்து கைக்கு வராது. ரிட் ஆஃப் மேண்டமஸ். இது கொஞ்சம் பெரிய பேரா இருக்குன்னு பார்க்காதீங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலனா ஹைகோர்ட் கிட்ட போய் ஐயா இவரோட வேலையை செய்ய சொல்லுங்கன்னு நம்ம கேட்கும்போது கோர்ட் போடுற ஒரு ஆர்டர் தான் இது. ஆக்கிரமிப்பு மாதிரியான விஷயங்களுக்கு இது ஒரு சூப்பரான தீர்வு. சரி, இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க விரும்புறேன். உங்க சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க கடைசியா எப்ப எடுத்து பாத்தீங்க? எல்லாம் கரெக்டா இருக்கா? முழுமையா இருக்கா? இன்னைக்கு நாம பார்க்குற ஒரு சின்ன கவனக்குறைவு நாளைக்கு ஒரு பெரிய தலைவலியை கொண்டு வந்துடலாம். அதனால தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்து சரி பாருங்க. ஏன்னா உங்க உரிமை, அது உங்க பொறுப்பு.